அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் வரப்போகிற ஹோம்கார்டு எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட ஜிகே வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேரம் கருதி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் என்ன, வனவிலங்கு சரணாலயம் என்ன, அதுக்கப்புறம் பறவைகள் சரணாலயம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. அந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாடு, அதாவது சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல, சவுத் அமெரிக்கா கண்டத்தில் வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அங்கே தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பாறை பார்த்தீங்கன்னா கடின பாறையும் இருக்கும், மென்பாறையும் இருக்கும். அதாவது அந்த பாறையில் உள்ள அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா கடினமாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சரிங்களா? அதில் அந்த பாறை உச்சியில் சாஃப்ட் ராக் இருக்குங்கள, மென்பாறை, அது எரோட் ஆகும். அதாவது மேலே உள்ள பாறையில் அரிப்பு ஏற்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாறை கொஞ்சம் செங்குத்து சரிவாக மாறும். அந்த செங்குத்து சரிவில் நீர் அருவியாக வீழுது இல்லையா? ஸோ அந்த நீர் செங்குத்து பாறையில் அருவியாக வீழ்வதை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நீர்வீழ்ச்சி அதாவது வாட்டர் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்சிகல் நீர்வீழ்ச்சி நம்ம சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தில் இந்த குன்சிகல் நீர்வீழ்ச்சி இருக்குது. இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஷிமோகா மாவட்டத்திலேயே இன்னொரு நீர்வீழ்ச்சி இருக்கு, ஜோக் நீர்வீழ்ச்சி. அந்த ஜோக் நீர்வீழ்ச்சி நம்ம சொல்றது உண்டு. ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்சிகல் நீர்வீழ்ச்சி தான். சரிங்களா? ஸோ அப்படி இந்தியாவில் ஒரு 5 நீர்வீழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நீர்வீழ்ச்சியாக கருதப்படுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. சரிங்களா? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி தான் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நயகரா நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி, இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நயகரா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா நயகரா நீர்வீழ்ச்சி. இந்த நயகரா நீர்வீழ்ச்சி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா அதுக்கு பக்கத்து நாடு கனடா. அந்த அமெரிக்கா கனடா அந்த பார்டரில், அந்த எல்லையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி தான் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி. அந்த நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரியே இங்கே இந்தியாவில் கேரளாவில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இருக்கும். அதனால் இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் நீர்வீழ்ச்சி இருக்கு. அது பேரு தாழையார் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தாழையார் நீர்வீழ்ச்சி. இதை அந்த நீர் பார்க்கும்போது, நீர் வீழ்ச்சி அடைகிறத பார்க்கும்போது குதிரை வால் மாதிரி இருக்கும். அதனால குதிரை வால் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகத்தில் உள்ள தாழையார் நீர்வீழ்ச்சியை குதிரைவால் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. இது ஆந்திராவில் இருக்கு. இந்த தலக்கோணம் நீர்வீழ்ச்சியில் நம்ம குளித்தோம் அப்படின்னா அதிக அளவு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ரொம்ப இதமாக இருக்கும். இந்த தலக்கோணம் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோக் நீர்வீழ்ச்சி, இதை பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜா, ராணி, இடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 3 அருவி கொட்டும். அதுதான் ஜோக் நீர்வீழ்ச்சி. அதனால் இதை பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மெகாலயா இருக்குல்ல, மெகாலயா, இதை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோகாலி காய் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நோகாலி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா மெகாலயாவில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தடையின்றி நீர் விழும் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடை இல்லாமல் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த நோகாலி நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நேரடியாக தடையின்றி நீர் வீழும் நீர்வீழ்ச்சி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் ஒட்டுமொத்தமாக 515 வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. இதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமலை, முண்டந்துறை, களக்காடு,
கோடியக்கரை, அப்புறம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வனவிலங்கு சரணாலயம். ரைட்டுங்களா? முதுமலை அது எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் வந்து இருக்குது. முண்டந்துறை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில், முண்டந்துறை களக்காடும் திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கோடியக்கரை உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சரணாலயம் வந்து கோடியக்கரை நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயம். அடுத்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தேசிய பூங்காவை பொறுத்த வரைக்கும் காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் வந்து இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது. கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷில் வந்து இருக்குது. கன்ஹா தேசிய பூங்கா வந்து எதுக்கு ஃபேமஸ்னா அங்கே சதுப்பு மான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷில் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத்தில், இது சிங்கத்துக்காக ஃபேமஸ். கிர் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சுந்தரவன தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஓகேங்களா? சுந்தரவன தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராந்தம்பூர் தேசிய பூங்கா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இந்த ராந்தம்பூர் தேசிய பூங்காவை பொறுத்த வரைக்கும் எதற்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். அடுத்து பத்ரா வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். பத்ரா வனவிலங்கு சரணாலயம் வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் காட்டெருமைக்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாகவே வந்து நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலாவில் வந்து இருக்குது. இது எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா கண்டத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? நார்த் அமெரிக்காவில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயகரா நீர்வீழ்ச்சி தான். வடக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயகரா நீர்வீழ்ச்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்சிகல் நீர்வீழ்ச்சி. இது கர்நாடகா மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவில் இருக்குது. இதை இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்லுவாங்க. தாழையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது. இதை குதிரைவால் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை மருத்துவ குணம் நிறைந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தில் வந்து இருக்குது. நோகாலி நீர்வீழ்ச்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை நேரடியாக தடையின்றி நீர் விழும் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.